Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். இது ஜஸ்ட் எட் another வீடியோ about market predictions. நம்ம எப்பவுமே ரெகுலரா அந்த சேனல்ல வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்ல இருக்க நம்ம வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து போன மார்க்கெட் ப்ரெடிக்ஷன், அதாவது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து மண்டே நைட் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு ஒரு நல்ல கேப் அப்ல கொடுத்து நல்லா பூஸ்டா போயிருக்கான். மார்க்கெட் பயர்ஸ் நிறைய டாமினேஷன்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டா அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கான். சப்போர்ட் அந்த இடத்துல வந்து எனக்கு செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியா வந்திருக்காங்க எனக்கு டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு. நம்மளும் வந்து எக்ஸாக்டா அதே தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்ல வந்து பயர்ஸ் வந்து மண்டே அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு எனக்கு செல்லர்ஸ் உள்ள மார்க்கெட்ல வந்து டெஃபினட்டா மார்க்கெட் கீழே எழுப்பாங்க. நீங்க ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா 50ல இருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டா வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டா வந்து எனக்கு செல்லர்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. செல்லர்ஸோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. நீங்க எல்லாருமே வந்து அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை போய் பாருங்க. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம அப்படிதான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்குது. அண்ட் அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி நீங்க ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்து ஐ திங்க் யூ வில் பி ஆன் தி ஹாப்பியஸ்ட் சைட். ஸோ இது வந்து நம்மளோட டியூஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் குயிக்கா. ஸோ வெனஸ்டே மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனக்கு வந்து மார்க்கெட்ல எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் தான் இன்னும் நிறைய டாமினேஷன்ல இருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பயர்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை. செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை திரும்ப திரும்ப கீழே எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப பயர்ஸ் உள்ள டாமினேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னங்கிறது வந்து நம்மளால எக்ஸாக்டா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பயர்ஸ் டாமினேஷன் இருக்கும். பட் செல்லர்ஸ்மே மார்க்கெட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நமக்கு செல்லர்ஸ் கண்டிப்பா, ஏன்னா நேற்று ஃபுல்லாவே நமக்கு செல்லர்ஸ் தான் வந்து டாமினேஷன்ல இருந்திருக்காங்க, பயர்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா வந்து செல்லர்ஸ் தான் இன்னும் டாமினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் செல்லர்ஸ் டாமினேஷன்ல இருக்கும்போது பயர்ஸ் கண்டிப்பா அந்த மார்க்கெட்டை வந்து மேலே எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி சமயத்துல நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவேன், நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் 9:15க்கு. நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர், மேக்ஸ் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. மார்க்கெட்ல செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா இல்ல பயர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா, மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரி எடுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன்ல நான் ஒரு என்ட்ரி தான் எடுக்க சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் ஃப்ளோ. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து வந்து அந்த ஒரு 1 ஹவருக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால கால் ஆப்ஷன்ல உள்ள போகணுமா இல்ல வேணாமா, இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். பட் எஸ், நீ ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் நல்லா வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப வந்து செல்லர்ஸ் டாமினேஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல, புட் ஆப்ஷன்ல கிடையாது, கால் ஆப்ஷன்ல நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 40ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் நீங்க டெஃபினட்டா வந்து மேல போகும். நீங்க எடுக்கிற இடத்துல நீங்க பாத்துக்கணும். நீங்க பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல போகும். மேல போனதுல இருந்து நீங்க வந்து அகைன் நான் எப்பவுமே ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டுக்கு தான் நான் கால்குலேஷன் பண்ணுவேன். நான் ரொம்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் என்னால அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது. பட் நான் வந்து ஹை ரிஸ்க் எடுக்காம நான் வந்து எஸ், எனக்கு மீடியம் ரிஸ்க், எனக்கு ஒரு மீடியம் ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் நான் கிடைச்சிச்சு அப்படின்னா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து நான் எப்பவுமே என்னோட ஸ்ட்ராட்டஜியும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரேடிங் கரியரும் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்கன்னா டெஃபினட் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டோட நீங்க வந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து செல்லர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பட் செல்லர்ஸோட சேர்ந்து பயர்ஸும் கண்டிப்பா டாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் கீழே வந்து செல்லிங் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க அந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் வெனஸ்டே மார்க்கெட் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். நம்ம குவிக்கா வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் போயிடலாம். நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து இட் வில் பி ஆன் தி பையிங் சைட். மார்க்கெட் வந்து நமக்கு
எனக்கு வந்து பயர்ஸ் தான் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருப்பாங்க, மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் பேஸ் மெட்டல்ஸாக இருக்கிற காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க், நான் இது மூணுத்துக்கும் வந்து நான் அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நீங்களும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று டியூஸ்டே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பேஸ் மெட்டல்ஸுக்கு, அதாவது நான் சொல்கிற பேஸ் மெட்டல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுறது அலுமினியம், ஜிங்க் அண்ட் காப்பர். இது மூணுத்துக்குமே வந்து மார்க்கெட் நல்லா கம்ப்ளீட்டா வந்து பையிங் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. புல்லிஷா மட்டுமே இருந்ததுனால வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எக்ஸாக்டா பிஹேவ் ஆயிருக்கு. நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கிறான். ஸோ இதுலயுமே நீங்க ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு, நல்ல ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்க இன்னும் கூட வெயிட் பண்ணலாம், இன்னும் கூட மார்க்கெட் மேல போகுதுன்னு நீங்க கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணலாம், நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜி அண்ட் மை அப்ரோச், நான் வந்து ரீசெண்டா உள்ள போனேன்னா ஒரு மார்க்கெட்ல பை என்ட்ரி எடுத்தேன்னா, காப்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1 ஒரு 1.5 ப்ராஃபிட் பார்த்தோமா, வெளில வந்தோமா அப்படிங்கிறது தான் நான் இருப்பேன். பட் எஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி கேன் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக்ட் ஃபார் 5 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 6 பாயிண்ட்ஸ் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். எஸ், யூ குட் மேக் மோர் ப்ராஃபிட்ஸ். பட் நான் எப்போவுமே அந்த ஒரு கம்மி ப்ராஃபிட், ஒரு மீடியமான ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துறதுக்காக தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இப்படி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணலாம், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் எஸ், நெவர்த்லெஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து என்னோட இன்னைக்கு வெனஸ்டே ப்ரெடிக்ஷன் ஃபார் பேஸ் மெட்டல்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரேலி இன்னும் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும். இன்னைக்குமே அந்த பையிங் சைட் ரேலி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். செல்லர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க மார்க்கெட்ல. டெஃபினட்டா எந்த சமயத்திலுமே செல்லர்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்குமே வந்து செல்லர்ஸை தாண்டி பயர்ஸோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால நீங்க வந்து காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க் இது மூணுத்துக்குமே பேஸ் மெட்டல்ஸா இருக்கிறது மூணுத்துக்குமே வந்து இன்னைக்கும் கொஞ்சம் பையிங் சைட்ல தான் இருக்கும். நீங்க வந்து பை என்ட்ரி எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பார்த்துடலாம். அலுமினியம்க்குலாம் ஒரு 60 பாயிண்ட்ஸ் டு ₹1 ப்ராஃபிட் பார்க்கலாம். ஜிங்க்குக்கும் அதே தான். அண்ட் காப்பருக்கு ₹1 1.5 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் கமாடிட்டியில பேஸ் மெட்டல்ஸுக்கு. இப்போ கம்மிங் டு தி நேச்சுரல் கேஸ் எனர்ஜி செக்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து பையர்ஸ் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பையர்ஸ் இருந்தாங்க, பையர்ஸ் இருந்தாலுமே. பட் அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட்டா டாமினேஷன் பண்ணாங்க மார்க்கெட்ல. செல்லர்ஸோட டாமினேஷன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த ரீசன்னால வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்கும். எஸ், பயர்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கலாம். பட் பயர்ஸை தாண்டி இன்னைக்குமே வந்து நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அகெயின் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 hour, இல்லை வந்து மேபி ஒரு 1 மணி நேரத்துல ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் நேச்சுரல் கேஸ், நீங்க வந்து இட் அப்ளைஸ் ஃபார் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க்குக்கும் தான் அது இது வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் நீங்க வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்ல வந்து பேஸ் மெட்டல்ஸா இருக்கிற காப்பர், அலுமினியம், ஜிங்க்குக்கு நீங்க பையிங் சைட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து நேச்சுரல் கேஸுக்கு நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுங்க. செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும். சம்வேர் பிட்வீன் 1.5 ₹2 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து வெனஸ்டே மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு எஸ், மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க, பையர்ஸும் இருப்பாங்க. பட் நீங்க வந்து கால் ஆப்ஷன்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் ஃபார் பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து நீங்க அகெயின் நீங்க பையிங் சைட்ல உள்ள போகலாம். அண்ட் ஃபார் நேச்சுரல் கேஸுக்கு நீங்க வந்து செல்லிங் சைட்ல உள்ள போனீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வெனஸ்டே மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன். அண்ட் உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, மற்ற என்னோட வீடியோஸ் என்னோட சேனல்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இது ஒரு பெரிய நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எஜுகேஷனல் வீடியோவா இருக்கும். அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன், நம்மளும் வந்து பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி, இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்குறது, பேக் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து உள்ள மார்க்கெட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க பேஸ்ட் ஆன் மை
வீடியோஸ் அவங்களுமே வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ரொம்பவே நம்புறேன். அண்ட் எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.